குர்ஆனுடைய அறிவில் உங்களுடைய புத்தியை நுழைக்காதீர்கள். புத்திக்கு அப்பாற்பட்ட விடயங்களை குர்ஆன் பேசுது. அது அற்புதமான ஒரு வேதம். இது காலங்கள் புதிதாக புதிதாக உலகத்துடைய அனைத்தும் புதிதாகும். மஸ்ஜிதில் மாற்றம் வரும், கட்டிடத்தில் மாற்றம் வரும், ஊருடைய பாதையில் மாற்றம் வரும், உலக அரசியலில் மாற்றம் வரும், உலக மக்களுடைய அந்த விவகாரத்தில் மாற்றங்கள் வரும், மனிதனுடைய அன்றாட செயலில் டெக்னாலஜி வளரும், மாற்றங்கள் வரும். குர்ஆன் மாறாது. குர்ஆன் மாறாது. ஒரு இமாம் சொல்லி காட்டினாரே, ஜாஅ நபியுன பில் ஆயாத்தி ஃபன்ஸரமத். நபிமார்கள் வந்தார்கள், வேதங்களோடு வந்தார்கள். அந்த வேதங்கள் அவர்கள் மரணிப்பதோடு அந்த வேதமும் முஹர்ரமாக்கப்பட்டு விட்டது, போய்விட்டது. வஜித்தனா பிகிதாபின் கைர முன்ஸரிம். ஏ நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கொண்டு வந்திருக்கும் குர்ஆன் இருக்கிறதே, இது கைர முன்ஹரிஃப், கைர முன்ஸரிஃப், இது மாறாது. இதுல ஒரு ஹரக்கத்தையும் மாற்ற முடியாது. 1400 வருடம் இந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது. இதுவரை காலத்திற்கும் குர்ஆனிலே மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அதனை மாற்றங்களை ஏற்படுத்த முடியாமல் தோல்வி அடைந்தார்கள். குர்ஆனுக்கு எதிராக போட்டி போட்டார்கள். குர்ஆன் எந்த காலத்தில் இறங்கியதோ அந்த காலத்துடைய தோரணையிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆனுடைய சில சூறாக்களை பார்த்தால் அதில் இருக்கும் லஹ்ஜா, அதனுடைய லஹன், அதனுடைய அந்த போங்குகளை பார்த்தால் ஒரு மனிதனால் இயற்ற முடியாது. சில சூறாக்களை எடுத்தால் அது ஹாவுலையே முடியுது. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா. அந்த ஒரு முறையில் அந்த சூரா அல்லாஹ் இறக்கி வைத்தான். இன்னும் சில சூறாக்கள் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, அது அந்த தாவை கொண்டு முடிகிறது. கவிதை காவியங்களுடைய காலத்தில் குர்ஆனுக்கு போட்டி போட்டார்கள். அல்லாஹ் சவால் விட்டான், குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள். கொண்டு வர முடியாமல் போனது. குர்ஆனில் இருக்கும் பிஅஷ்ரி சுவரின் முஃப்தரயாத், 10 சூறாக்களை போன்ற சூறாக்களை கொண்டு வாருங்கள். முடியாமல் போனது. குர்ஆனிலே இருக்கும் ஒரு சூறாவையாவது அது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தார்கள், தோத்து போனார்கள். குர்ஆன்ல ஆக சின்ன சூரா இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். சூரா சின்னது, பேசும் விடயம் பெருசு. இன்னா அஅதைனாகல் கௌஸர், நபியே உங்களுக்கு ஹவுதுல் கௌஸரை தந்தேன், அல்லது அல் கைருல் கசீர், நிறைய நலவுகளை தந்தேன். ஃபஸல்லி லிரப்பிக், பெருநாள் ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை தொழுங்கள். வன்ஹர், உத்ஹியாவை கொடுங்கள். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், நபியே நீங்கள் சந்ததி இல்லாதவர். நபியுடைய மகன்மார்கள் எல்லாம் மரணித்தார்கள். நபி அவர்கள் சந்ததி அற்றவர்கள் என்று கதை கட்டினார்கள். நபி அவர் அல்லாஹு தஆலா ஆயத் இறக்கினான், நபியே சொல்லக்கூடியவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் என்ற சின்ன ஒரு சூறாவுக்கு ஒரு சூறாவை கொண்டு வந்தார்கள். சிறு பிள்ளையும் சிரிக்கும் அளவுக்கு அதனுடைய அர்த்தங்கள். இன்னா அஅதைனாகல் ஜமாஹிர் ஃபஸல்லி லிரப்பிக வஜாஹிர் இன்ன ஷானியக ஹுவல் காஃபிர். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு வந்து கடைசி துண்டை மட்டும் மாற்றி விட்டார். இன்னா அஅதைனா, அதுவும் இன்னா அஅதைனா கல் கௌஸர் கல் ஜமாஹிர் ஃபஸல்லி லிரப்பிக், அங்க வன்ஹர் இங்க வஜாஹிர். இன்ன ஷானியக, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் ஹுவல் அப்தர் என்றான். இவங்க ஹுவல் காஃபிர் என்று மாற்றினார்கள். இன்னும் சில சூறாக்கள் அல் காரிஆ என்ற சூறாவுக்கு கொண்டு வந்தார்கள். அல் ஃபீலு மல் ஃபீல் வமா அத்ராக மல் ஃபீல் லஹா தனபுன் வபீல் வஹுர்தூமுன் தவீல். சின்ன புள்ள சிரிச்சு, அட இதெல்லாம் கவிஞர்கள் கொண்டு வரக்கூடிய முறையா? இது பாடல் வகுப்பு பிள்ளைகள் எழுதும் வார்த்தைகள்.
யானை என்பது உனக்கு தெரியுமா? யானை என்பதை அறிவித்து தந்தது எது? ஒமா அதராக மல்ஃபீல் லஹா தனபுன் வபீல், அதற்கு கட்டையான ஒரு வால் இருக்கிறது. வஹுருதுமுன் தவீல், நீண்ட ஒரு தும்பிக்கை இருக்கிறது. கவிஞர்கள் குர்ஆனோடு போட்டி போட்டது. வல் ஆதியாத்தி லபஹா என்ற சூராவுக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே தூள் பறக்க பேசலாம். புழுதிகளை கிளப்பிக் கொண்டு ஓடும் குதிரைகளின் மீது சத்தியமாக, யுத்த களத்தில் நெருப்பு பொறிகளை எரிய வைத்துக் கொண்டு போகக்கூடிய யுத்த களத்தில் மும்முரமாக செயல்படும் அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய ஆயத்திற்கு எப்படி கொண்டு வந்தார்கள்? வத்தாஹினாத்தி தஹ்னா வல் ஆஜினாத்தி அஜினா, மாக்கொலைத்ததாக மாக்கொலைத்தான், ரொட்டி சுட்டதாக ரொட்டி சுட்டான். இது ஒரு கவிஞர் பேசும் வார்த்தையா? ஆனால் தெரியாதவர்கள் அல்ல, இப்பிருக்கும் கவிஞர்களை போல அல்ல. புகாரில இருக்குது, எவ்வளவு பெரிய கவிஞர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு சில நுட்பங்களை கொடுத்திருந்தான். ஒரு மனிதனுடைய காலின் கெண்டை காலை பார்த்து வம்சங்களை சொல்லுவார்கள். இந்த அறிவு இன்றைக்கு யாரிடத்தில் இருக்கிறது?